மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியிலே அடுத்த பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் பெண் ஆளுமை பகுதி. பெண் ஆளுமை பகுதி என்று சொன்னால் ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து வந்து நேர்காணலின் ஊடாக பல விடயங்களை கேட்டறிந்து கொள்வது. குறிப்பாக வந்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து எவ்வாறாக வந்து யார் யாரெல்லாம் பங்களித்திருக்கிறார்கள், அது மாத்திரமல்லாமல் எவ்வாறான பிரச்சனைகள், எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டு அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை கேட்டறிவதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அத்தகைய விதத்தில் இன்றைய நாளுக்குரிய பெண் ஆளுமை பகுதியும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றது, பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்துல படிப்புக்கு வந்து இடையில நிறுத்தப்பட்டு அப்படி இருந்தா கண்டிப்பா இப்படியான ஒரு சுயதொழில் கண்டிப்பா உங்களை உயர்த்தி விடும். உங்களுடைய இந்த மாணவிகள் வெளியேறி இருக்கக்கூடிய இந்த மாணவிகள் அனைத்து பேருமே வந்து தற்காலத்தில் எவ்வாறான நிலையில் இருக்கிறார்கள்? அவ்வளவு தூரத்துக்கு போய் வரையக்குள்ள எத்தனையோ கருத்துக்கள் வரும். அவையன்ற கதைகள் எல்லாம் வந்து நாங்க காதலி எடுத்தா நாங்கள் எங்கட உயரத்துக்கு போக இயலாது. பெண்களுக்கு வந்து ஒரு வீட்டிலேயே இருந்து கொண்டு உங்களோட பிள்ளைகள் உங்களோட ஃபேமிலியை பார்த்து உங்களோட வேலையில பார்த்துட்டு ஒரு பார்ட் டைமா செய்யக்கூடிய வேலை தான் இது. கூட பட்டு பாவாடை, பட்டு துணியில வந்து சாரி பிளவுஸ், அந்த ஹாஃப் சாரி அதெல்லாம் இப்ப எங்கட பக்கம் வந்து அதெல்லாம் மருகி கொண்டு போகுது. ஆனா அங்கள மலையக பக்கம் கூடுதலா அங்க இருந்து எனக்கு உடுப்புகள் எடுக்கிறவங்க எல்லாருமே. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு ஆளுமை நிறைந்த பெண் என்று சொல்லலாம். அண்மையில் ஒரு உலக சாதனை, எங்களுடைய சோழன் உலக சாதனை புத்தகத்தில் அவருடைய பயிற்சி கூடத்திலிருந்து வெளியாகிய மாணவிகள் சாதனை படைத்திருக்கிறார்கள். 13 மாணவிகள் சாதனை படைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு சாதனைக்கு சொந்தக்காரி ஒரு ஆளுமை நிறைந்த பெண், மயூரி ஃபேஷன் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவர் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். ஜோகினி மதன சிகாமணி அவர்கள் தான் இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களை வந்து இன்றைய நாள் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக நேர்காணல் செய்வதில் மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். அதற்கு முதலில் வந்து நான் உங்களை ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தேன். இந்த சோழன் உலக சாதனை புத்தகத்தில் வந்து உங்களுடைய அந்த பயிற்சி கூடத்தில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய 13 மாணவிகள் வந்து சாதனை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு ஆசிரியையாக நீங்கள் தான் வந்து திகழ்ந்திருக்கிறீர்கள். முதலில் அதற்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக நான் இந்த விடயத்தை பற்றி நான் கதைத்தே ஆக வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு விடயம், ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. ஒரு உலக சாதனை புத்தகத்தில் வந்து எங்களுடைய பெயர் அந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மூலையில் வந்து எங்களுடைய பெயர் கிடைக்காதா, இடம்பெறாதான்றது பலருடைய கனவாக இருக்கும், பலருடைய ஏக்கமாக இருக்கும். அவ்வாறான அந்த புத்தகத்தில் வந்து உங்களுடைய பயிற்சி கூடத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய 13 மாணவிகள், குறிப்பாக வந்து அழகு கலை, மற்றது வந்து கேக் ஐசிங், மற்றது தையல், இந்த 3 துறைகளிலுமே வந்து 13 மாணவிகள் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுமே வந்து அந்த புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அந்த முதலாவது இடம் உங்களுடைய மகள், குறிப்பாக அழகு கலை இந்த துறையிலே வந்து 11.2 வினாடிகள், அதாவது 11 நிமிடமும் 2 வினாடிகளிலும் வந்து ஒரு மணப்பெண், ஒரு முழுமையான ஒரு மணப்பெண் அலங்காரத்தை செய்து முடித்திருக்கிறார். அது தொடர்பான இந்த சமூக வலைதளங்களில் நாங்கள் காணொளிகள், புகைப்படங்கள் வாயிலாக பார்த்திருந்தோம். அதை நான் வந்து கட்டாயம் மெச்சியாக வேண்டும். ஒரு சாதனை புத்தகத்தில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் இடம்பெற்றிருப்பதில் வந்து வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து அந்த சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அந்த 13 மாணவிகளுக்குமே வந்து நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்கள், இந்த உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த அந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் வந்து போன வருஷம் வந்து இதே சோழன் புக் ஆஃப் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு நானும் என் மகளும் போய் அவள் வந்து ஒப்பனை பிரிவுக்கு, நான் வந்து தையல் பிரிவிலேயும் போய் பங்கு பெற்றி அதுலேயும் வந்து 13 நிமிஷத்தில் அந்த வேலையை முடித்து போன வருஷமே நாங்கள் வந்து அந்த உலக சாதனை புத்தகத்தில் எங்களோட பேரை பதிவு செய்த நாங்கள். அப்போ அங்கே வந்து நிறைய செய்திகள் வந்து அதில் எங்களை பேட்டி எடுக்கும்போது நான் அதில் சொல்லிட்டு வந்தேன். நான் எங்களோட கிராமத்திலேயும் வளர்ந்து வர ஒரு கிராமம், எங்களோட கிராமத்தில் நிறைய டேலண்டான பிள்ளைகள் இருக்கினோம். அவைக்கு வந்து
வெளியில இப்படியான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படியான ஒரு இதுக்கு எப்படி வாரது, எப்படி அதுல வந்து பங்கு கொள்றதுன்றது தெரியாம நிறைய முன்னேறி வர பிள்ளைகள் இருக்கினோம். அப்ப அதால நான் அடுத்த வருஷம் வரைக்குள்ள அங்க இருந்து இந்த மாணவியலை இதுல கொண்டு வந்து பங்கு பெற்ற வைப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அதே போல இந்த முறையும் 13 பிள்ளைகள், 11 பேர் வந்து தையல் பிரிவிலேயும், ஒரு ஆள் கேக் ஐசிங், மற்றது இன்னும் ஒரு ஆள் ஒப்பனை பிரிவிலேயும் வந்து 13 பேர் போய் போட்டி போட்டு 13 பேரும் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு வெற்றியான நேரம் 11 நிமிஷம் 12, 13, 14 நிமிஷங்களுக்குள்ள தங்களோட கொடுத்த வேலையை வந்து அதை சரியா செய்து 13 பேரும் வந்து உலக சாதனை புத்தகத்துல தங்களோட பேரை பதிச்சிருக்கணும். உண்மையில அது ஒரு பெரிய ஒரு விஷயம். 13 நிமிஷத்துல இப்போ ஒரு டெய்லருக்கு கொடுத்த வேலையெல்லாம் 13 நிமிஷத்துல வந்து ஒரு ஃப்ராக், ஒரு பார்ட்டி ஃப்ராக் கொண்டு பெரிய ஒரு ஃப்ராக் வந்து உள்ள லைனிங் போட்டு தைக்கணும். ஃபுல்லா அதை வந்து தைச்சு முடிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்ப அதுக்கு அவ நிறைய பயிற்சி எடுத்து இன்றைக்கு அதுல வந்து எல்லாரும் வெற்றி பெற்று வந்திருக்கணும். எனக்கு அது பெரிய சந்தோஷம். எந்த மாணவிகள் 13 பேரும் போய் அதுல, அதாவது வந்து ஒப்பனை பிரிவில் என் மகள் அபினியா வந்து மேக்கப் அந்த டைமுக்குள்ள முடிச்சதை விட அங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லி இன்னும் ஒரு வின்னர் அவார்ட் வந்து புதுசா கொடுத்த வின்னர் அவார்டுன்னு சொல்லி அதுல வின் பண்ணினவைக்கு எல்லாம் அந்த ஒப்பனை வந்து செய்த அவ்வளவு பேருக்கு இல்லையும் வந்து 1ஆம் இடம் பிடிச்சு அவ இன்னொரு வின்னர் அவார்டும் வந்து எடுத்துக்கொண்டு வந்தது. யாழ் மாவட்டத்தில இருந்து 23 பேர் போனாங்க. அம்மு டிசைன் அவ வந்து தன் ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்தவா, அதில் ஒரு 10 பிள்ளைகளும் எங்கட இதால வந்து 13 பிள்ளைகளும் போயிருந்த நாங்கள் எல்லாருமே வெற்றியாளராக திரும்பி வந்த நாங்கள். யாழ் மாவட்டத்தில் இவ்வளவு ஒரு டேலண்டான பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லி இது மூலமா வந்து நிறைய பேருக்கு வெளியில வந்திருக்கணும். உண்மையிலேயே எனக்கு நல்ல சந்தோஷம் அவங்களோட பிள்ளைகளை வின் பண்ணி. கட்டாயம். நீங்க சொன்னதை போல வந்து யாழ் மாவட்டத்திலும் வந்து இவ்வளவு ஒரு திறமைகள் வைத்திருக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அழகு கலை, ஒப்பனை கலையிலேயுமே வந்து இருக்கிறார்கள். மற்றது நீங்க இந்த இடத்துல சொன்ன ஒரு விடயம், ஒரு தையலில் வந்து ஒரு முழுமையான ஒரு ஆடையை வந்து 13 நிமிடத்தில் வந்து தைத்து முடிப்பது என்பது ஒரு கடினமான சவாலான விடயம். அதிலேயும் வந்து சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அழகு கலை, குறிப்பாக அழகு கலையை நாங்கள் சொல்லுவோமானால் வந்து ஒரு மணப்பெண் அலங்காரத்திற்கு சாதாரணமாக ஒரு திருமண நாளில் நாங்கள் பார்த்தோமானால் வந்து ஒரு 4-5 மணத்தியாலங்கள் செலவிடுவார்கள். ஒரு முகூர்த்தம் ஒரு 10 மணி என்றால் எனக்கு தெரிந்து ஒரு நள்ளிரவே தொடங்கி விடுவார்கள். ஒரு 3-4 மணி பொழுதுலேயே வந்து இந்த ஓப்பனையை வந்து செய்ய தொடங்கி விடுவார்கள். அவ்வாறு நேரம் பிடிக்கின்ற அந்த ஒரு மணப்பெண் அலங்காரத்தை வந்து 11 நிமிடத்திலே வந்து செய்து முடிப்பது என்பது சாதாரணமான விடயம் இல்லை. இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயம். வாழ்த்துக்கள். உங்களுடைய பிள்ளைகள், அதாவது குறிப்பாக நான் உங்களுடைய மாணவிகள் என்று சொல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவர்களை வந்து ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திலும் இன்னும் பல பிள்ளைகளை வந்து நீங்கள் பயிற்சி செய்து அவர்களையும் அடுத்தடுத்த வருடங்களிலும் வந்து நீங்கள் இந்த ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கட்டாயம் இன்னும் ஒரு விடயம் நான் இந்த இடத்தில் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் யாழ் மாவட்டத்தில் வந்து இவ்வளவு பிள்ளைகள், திறமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். சோழன் உலக சாதனை புத்தகத்தில் பதிவிடக்கூடிய அளவிற்கு திறமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். அது உண்மையான விடயம் தான். ஆனால் இப்படி ஒரு விடயம் இருப்பது என்பது இன்னும் பலருக்கு தெரியவில்லையோ என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் இந்த வெற்றியீட்டி வந்ததின் பிற்பாடும் கூட பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது. எங்களுடைய யாழ் மாவட்ட பிள்ளைகள் வந்து ஒரு சோழன் உலக சாதனை புத்தகத்தில் 13 பேர் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பது பலருக்குமே வந்து இன்னும் தெரியாமல் இருக்கின்றது. அதை இன்னும் தெரியப்படுத்த வேண்டும். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? கண்டிப்பாக என்னென்னா அவைகள் கண்டிப்பா இவ்வளவு தூரத்துக்கு போய் இவ்வளவு வெற்றி பெற்று வந்தவை வந்து வெளியில வரணும். அவை வந்து மீடியா கூடுதலா அதற்கு அவைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். அப்படி வார பிள்ளைகளை வந்து வின் பண்ணி வாரவியலை வந்து நீங்க வெளியில கொண்டு வந்தாதான் மேற்கொண்டு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு பாப்பா, இதுல நாங்க இப்படி போகலாம் என்னன்னு சொல்லி அடுத்த இதுக்கு போறதுக்கு அவை வந்து ட்ரை பண்ணுவினோம். அப்ப நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, அவைக்குள்ளேயே இருக்கு. அவை என் பேஜ்ல ஃபேஸ்புக்லயோ டிக்டாக்லயோ ஏதோ அவைய வச்சிருக்கிற சோசியல் மீடியா அதுகளில் போட்டுட்டு விடினோம். அதை பார்க்குறவைக்கு வந்து தெரியும்.
அதோட இப்படி ஒரு வெற்றியை வெளியில கொண்டு வந்தா தான் பின்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு ஒரு ஆர்வம் வரும். நாங்களும் வந்து இதுல போட்டி போடணும், நாங்களும் இதுல வின் பண்ணணும், எங்கட தராதரத்தை நாங்க உயர்த்தி கொண்டு போகணும்ன்றத சொல்லி அவையும் வந்து யோசிப்பினம். அது வந்து வெளியில தெரியணும்னு சொன்னா மீடியா ஒன்றுதான் அதை வெளியில கொண்டு சேர்க்கணும். கட்டாயம். இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு கூட இன்னும் அதிகமானோர் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நான் ஆரம்பத்தில் உங்களை அறிமுகப்படுத்தி இருந்தேன். நீங்கள் மயூரி ஃபேஷன் நிறுவனத்தினுடைய நிறுவனராக இருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களுடைய இந்த நிறுவனத்தில் வந்து அழகுக்கலை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது, ஆடை வடிவமைப்பு தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது, கேக் ஐசிங் தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. இந்த ஆர்வம் உங்களுக்கு பல பேர் வந்து திறமைகள் தங்களிடத்தே இருந்தாலுமே வந்து அது தங்களுக்குள்ளே வைத்திருப்பார்கள். தான் ஒரு தைத்து பழகிவிட்டு எழுது போனால் தான் ஒரு பார்லர் ஒன்று போட்டு தான் தன்னுடைய திறமை தான் உழைத்து கொள்ளலாம் என்பதை தாண்டி வந்து நீங்கள் அதை ஒரு ஃபேஷன் அகாடமியாக வந்து நீங்கள் அதை ஒன்று உருவாக்கி அதிலே பல மாணவிகளுக்கு வந்து நீங்கள் சொன்னதை போல எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவிகளுக்கு வந்து அந்த நிறுவனத்தின் ஊடாக வந்து கற்கைகளை பழகி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறாக இந்த எண்ணம் எவ்வாறாக தோன்றியது? நான் வந்து 21 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். டெய்லரிங் செய்து கொண்டிருக்கிறேன். எங்கட கிராமத்துக்குள்ளேயே வர உடுப்புகளை வந்து எடுத்து தச்சு கொண்டு அதை கொடுத்து கொண்டு அப்படியே இருக்கிறேன். நிறைய ஓர்டர் தான் அப்படியே எடுத்து தச்சு கொண்டு அந்த மட்டத்திலேயே தான் இருந்தேன் நான். உண்மையிலே இந்த இடத்துல நான் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அம்மு டிசைன் அம்மு வந்து அவாட்ட நானும் என் மகளும் சேர்ந்து கிளாஸுக்கு போயிருந்தேன். அப்போதான் அவள் வந்து நான் இப்படி தைக்கிறதுன்னு சொல்லி அதில் பார்த்துட்டு என்னக்கா இப்படி எல்லாம் தைக்கிறீங்க, இவ்வளோ ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் ஏன் இதை இப்படியே வச்சு கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு கிளாஸ் கொடுக்கலாம், இதை இன்னும் மேலே கொண்டு வரலாம்னு சொல்லி அவள் அந்த சொன்ன ஒரு ஐடியா தான். இந்த இடத்துல நான் அவாக்கு நன்றி சொல்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அது அவள் வந்து சொல்லி வந்து முதலாவது ஸ்டூடெண்டாக வந்து அவள் என்னட்ட தையல் பழக வந்தவா. அதை விட இதை கொண்டு மேற்கொண்டு நான் எப்படி போகிறது, இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அது எங்கே பதிவு செய்கிறது, என்ன செய்கிறதுன்ற சகல இதுக்குமே அவள் வந்து எல்லாமே எனக்கு அதை வழி நடத்தி, அவள் என்னை விட வயசில் சின்ன பிள்ளை தான், நான் எல்லாமே சொல்லித்தந்து இப்போ 2 வருஷத்துக்கு முதல் தான் நான் என் நிறுவனத்தை வந்து ஆரம்பித்தேன். நான் ஒரு ஆளில் தொடங்கி 5 பேர் 10 பேராகி அப்படியே இன்றைக்கு 200 பிள்ளைகள் வந்து எங்களோட நிறுவனத்தில் இந்த 2 வருஷத்துக்குள்ள பயிற்சி பெற்று முடிச்சிருக்கிறோம். இன்னும் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் சான்றிதழ் வழங்கப்படுது. தையல் கிளாஸ், மேக்கப், ஆரி ஒர்க், ஜுவல்லரி மேக்கிங், சாரி ப்ளீட்டிங்னு சொல்லி எல்லாமே பழகி கொடுத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து அம்மு அவள் வந்து தான் அப்படியே அந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து என்ன வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் வெளியில் போகிறதுக்கு முழுக்க காரணம் அவள் தான். அவளுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். கட்டாயம். குறிப்பாக சொல்லுவார்கள் வந்து எங்களை தூக்கி விடுபவர்கள் இருந்தால், கை கொடுத்து ஏதாவது ஒரு இடத்தில் வந்து தூக்கி விடுபவர்கள் இருந்தால் வந்து அதை ஒரு சின்ன ஒரு துருப்பாக பிடித்து கொண்டு நாங்கள் எழும்பி விடலாம். அதுவும் குறிப்பாக வந்து இந்த பெண் சுயதொழில் முயற்சியாளர்கள் அல்லது போனால் பெண்களாகவே தங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டுகின்ற பொழுது வந்து இந்த ஒரு விடயம் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கும் வந்து ஒரு கை கிடைத்திருக்கின்றது. அந்த கையை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி வந்து இன்று வரையிலும் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணம் இன்னும் உங்களால் இயலுமான காலம் வரையிலையும் தொடர்வதற்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக வந்து ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தனக்கு பிடித்த ஒரு துறையில் பயணிப்பது என்பதே ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது. சவால் நிறைந்த ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒரு நிறுவனத்தை, ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பித்து இவ்வளவு தூரம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய சவால்கள் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு பெண்கள் வந்து இதில் முன்னுக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு செய்து கொண்டு போயினோம்னு சொன்னால் நிறைய பேற்ற கருத்துகள், கதைகள் எல்லாமே முரண்பாடாக ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். அடுத்த வேண்ட பார்வையில் தையல் வந்து வீட்டிலேயே தச்சு கொண்டிருக்கிறது வேற, இவ்வளவு பிள்ளைகள் வந்து கிளாஸுகள் கொடுத்து இப்போ சில பேருக்கு அது விளங்கும். இப்போ வந்து அடுத்தவைக்கு அதை சொல்லி கொடுத்து அப்படி கொண்டு போகிறோம்ட்டு சில பேர்த்த பார்வைக்கு வந்து எனக்கு வேற கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். உண்மையில நான் இந்த இடத்துல அவைக்கு நன்றி சொல்லணும். கணவரோ இந்த ஃபேமிலியின் சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளவு தூரத்துக்கு வரையலாது. கண்டிப்பா எந்த ஒரு பெண்ணுக்கும் ஃபேமிலி சப்போர்ட், கல்யாணம் செய்த பெண்களுக்கு கணவற்ற சப்போர்ட் வந்து இல்லாமல் நாங்கள் இப்படி ஒரு இது எவ்வளவு தூரம் நாங்கள் முயற்சி செய்தாலும் முன்னுக்கு வரையலாது. இந்த இடத்துல நான் அவருக்கும் இந்த பிள்ளைகள் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நிறைய
இப்ப நாங்க வந்து ஒவ்வொரு போட்டிகளுக்கு போறோம். மற்றது எத்தனையோ அவார்டுகள், எத்தனையோ சாதனை, உலக சாதனையை விட இவ்வளவு இந்தியா வரைக்கும் போய் வந்த நாங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு போய் வரையக்குள்ள எத்தனையோ கருத்துக்கள் வரும். அவைன்ற கதைகள் எல்லாம் வந்து நாங்க காதலி எடுத்தா நாங்கள் எங்கட உயரத்துக்கு போக இயலாது. அதனால எங்கட ஃபேமிலி நம்புது, என் கணவர் நம்புறார், அவ்வளவுதான். அடுத்தவ சொல்ற கதை வந்து காதலி எடுக்கிறது இல்லை. அது நாங்க அப்படியே மேல போய்கொண்டே இருப்போம். அவேண்ட சப்போர்ட் இருக்கும் வரைக்கும் எவ்வளவு உயரத்துக்கு போகலுமோ அவ்வளவு உயரத்துக்கு எங்களால் இயலக்கூடிய அளவு முயற்சி செய்து போய்கொண்டிருப்போம். உண்மையில இப்ப சமுதாயத்தை பார்த்து நாங்கள் அதுக்கெல்லாம் பயந்து போனா கண்டிப்பா பெண்களால வந்து இவ்வளவு தூரத்துக்கு போக இயலாது. நாங்கள் எங்கட சுய ஒழுக்கம் வந்து எங்களுக்கு கட்டாயம். அதை வந்து நாங்கள் பேணிக்கொண்டு அடுத்த இப்போ எவ்வளோ ட்ரோங்கோளுகள் இப்போ நாங்கள் சோசியல் மீடியாவில் எங்களோட ஃபோன் நம்பரை போட்டு தான் நோடஸுகளுக்கு எல்லாம் போடுறோம். இதுன்றோம் இவ்வளோ ட்ரோங்கோளுகள் வரும். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி விட்டு கொண்டு நாங்கள் போய்கொண்டே இருக்கணும். அதுகளை தடைன்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னால் அவ்வளோ உயரத்துக்கு நாங்கள் போகிறது கண்டிப்பாக கட்டாயம். ஒரு பெரிய ஒரு விடயத்தை வந்து சாதாரணமாக சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையில் வந்து ஒரு தூற்றுபவர்கள், அதாவது போற்றுபவர்கள் போற்றட்டும், தூற்றுபவர்கள் தூற்றட்டும் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய துறையில் பயணிக்கின்ற பொழுது வாழ்த்துபவர்கள் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து விமர்சிப்பவர்கள் இருந்தால் வந்து சரி, சில விமர்சன கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் வந்து எங்களிலே இருக்கக்கூடிய குறைகள் அல்லது போனால் நாங்கள் திருத்த வேண்டிய விடயங்களை விமர்சனமாக சொல்லுவார்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி செய்தால் நல்லாக இருக்கும். அந்த விமர்சனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் சொல்வதை போல வந்து தேவையற்ற விமர்சனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதை வந்து நீங்கள் சொன்னதை போல வந்து காதுகளில் போட்டுக்கொள்ளாமல் வந்து எங்களுடைய வேலையை நாங்கள் பார்த்தால் சிறப்பாக இருக்கும் என்பது வந்து எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. உங்களை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 2 வருடத்திலே வந்து ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பித்து அதிலிருந்து ஒரு 200 மாணவர்களுக்கு வந்து சான்றிதழ்கள் மூலம் சான்றிதழ்களையும் கொடுத்து நீங்கள் வெளியே அதாவது அனுப்பியிருக்கிறீர்கள். அவ்வாறு வந்து உங்களுடைய படித்து இந்த கற்கையை பூர்த்தி செய்து வெளியேறுகின்ற மாணவர்கள் சில பேர் வந்து தங்களுடைய இந்த காலத்தை சும்மா வீணடிக்காமல் வந்து ஏதாவது ஒன்று பழகுவோம் என்பதற்காக பழகுவார்கள். சில பேர் வந்து அதையே தங்களுடைய ஒரு சுயதொழில் முயற்சியாக எடுத்துக்கொண்டு பழகுவார்கள். இவ்வாறு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய இந்த மாணவிகள் வெளியேறி இருக்கக்கூடிய இந்த மாணவிகள் அனைத்து பேருமே வந்து தற்காலத்தில் எவ்வாறான நிலையில் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு ஒரு சுயதொழிலை ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லது போனால் அது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். கூடுதலானாக்கள் வந்து எங்கண்ட நிறுவனத்தில் பழகினாக்கள். நான் இப்போ உங்களுக்கு இதில் சொல்கிற மாதிரி தான் அவைக்கும் வந்து இது அப்படியே வந்து விட. நான் வந்து 21 வருஷத்துக்கு முதல் எனக்கு சுனாமி அடித்த மூட்டம் வேள்விஷனால தையல் கலை நான் வந்து படிக்கல. என்னோட பழகின பிள்ளைகள் வந்து என்னட்ட இப்போ முடுப்பு தைக்க வர்றாக்கள் இருக்கினோம். அப்போ அவைக்கு வந்து அதை நான் சொல்லி போன்ற நாங்கள் செய்கிறோம், இவ்வளவு காசை செலவழித்து பழகிறோம்னு சொன்னா அதை கண்டிப்பா நீங்கள் அதுலயே ஒரு வெற்றியை காணணும். அவைக்கு அதுக்குரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துத்தான் நான் அந்த தையல் முடியும் வரைக்குமே ஒரு கொசை பழகிறோம்னா அது முடியும் வரைக்கும் அப்படியான ஒரு இதோட தான் பழகிறேன். ஆனா உண்மைக்கு அது எனக்கு இது வந்து ஒரு 2 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்லுவேன். என்னட்ட படிச்ச பிள்ளைகள் இப்ப 10 பேருக்கு கிட்ட கடை போட்டு வச்சு டெய்லரிங் கடை போட்டு வந்து கடை என்ன கூப்பிட்டு ரிபன் வெட்டி எத்தனையோ கடை வந்து திறந்து கடை நடத்தினோம். வீட்டில் போட் போட்டு வீட்டில் தைக்கிறவங்க தைக்கினோம். மற்றது அழகு கலையோ ஏதோ எங்கள்கிட்ட இதில் பழகினவன் 175% ஆட்கள் வந்து எல்லாருமே அதை பயன்படுத்தினோம். அதால் வந்து ஒரு சுயதொழில் தாங்கள் உழைக்கினோம். எங்க போனாலும் அது எங்களுக்கிட்ட சொல்லினோம். அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. கட்டாயம். இந்த ஆசிரியர்களும் இந்த ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். தான் முன்னேறாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளை வந்து முன்னேறுகின்ற பொழுது, தன்னுடைய பிள்ளை சாதிக்கின்ற பொழுது அது ஏதோ தான் சாதித்த ஒரு புத்துணர்வு ஒன்று இருக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். அதே போலதான் நீங்களும் உங்களுடைய இந்த கற்கை நெறியை பூர்த்தி செய்து வெளியாகின்ற பிள்ளைகள் வந்து தங்களுடைய சொந்த காலில் நிற்கின்ற பொழுது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுடைய ஒரு வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஒரு பெரிய அவா வந்து வீட்டில் எவரேனும் சார்ந்திருக்காமல் தங்களுடைய சுயதொழில் தங்களுடைய சொந்த காலில் தங்களுடைய முயற்சியில் வந்து இருக்க வேண்டும் என்பது பலருடைய ஒரு அவாவாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த திருமணமான பெண்களுக்கு அப்படி ஒரு அவா பெரிய ஒரு அவா இருக்கின்றது. குறிப்பாக வந்து எனக்கு ஒரு பொருள் வேண்ட வேண்டும் என்றால் அதை கணவரிடத்தோ அல்லது போனால் பிள்ளைகளிடத்தோ நாடி நிற்காமல் வந்து நான் என்னுடைய காசு எடுத்து என்னுடைய சொந்த காசில் எடுத்து அந்த பொருள் வாங்குகின்ற பொழுது இன்னும் ஒரு பெரிய ஒரு இரட்டிப்பு சந்தோஷம் இருக்கும். அது எல்லோருமே வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். வீடுகளிலே இவ்வாறான திறமைகள் இருக்கின்றவர்கள் வந்து
வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வெளியில் ஏராளமாக இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் தேடி செல்ல வேண்டும். நீங்கள் தேடி சென்று உங்களுடைய திறமைகளை வந்து எந்த இடத்தில் வெளிக்காட்ட முடியுமோ அந்த இடத்தில் வெளிக்காட்டி உங்களுடைய சொந்த கால்களில் நீங்களும் நின்றால் அது ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்களாக இருக்கலாம், அல்லது போனால் குடும்பத்தை தாண்டி வெளியில் வேறு தொழில் செய்கின்ற பெண்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது இந்த இடத்தில் வந்து நான் சொல்ல நினைத்தேன். கட்டாயமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கட்டாயம் இந்த ஒரு விடயத்தை வந்து நீங்கள் காதுகளிலே போட்டு தொடர்ச்சியாக திறம்பட செய்து கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிக் கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை, இந்த தையல் பயிற்சி நெறியின் மூலம் வந்து இங்கே இருக்கின்ற பிள்ளைகளை கொண்டு வந்து தைத்து வெளி மாவட்டங்களுக்கு வந்து ஆடைகளை விநியோகிக்கிறீர்கள். வெளி மாவட்டத்தை தாண்டி வெளிநாடுகளுக்குமே வந்து தற்பொழுது இந்த ஆடைகளை விநியோகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறாக தோன்றியது? நான் வந்து உடுப்பு வந்து தச்சு வந்து இந்த சோசியல் மீடியா அதுகளில் போட்டதுக்கு பிறகு வந்து நான் கூடுதலாக வந்து தைக்கிற உடுப்பு வந்து எங்களோட கலாச்சார உடுப்புன்னு சொல்லலாம். கூட பட்டு பாவாடை, பட்டு துணியில வந்து சாரி பிளவுஸ், அந்த ஹாஃப் சாரி அதெல்லாம் இப்போ எங்களோட பக்கம் வந்து அதெல்லாம் மருகி கொண்டு போகுது. ஆனா அங்கள மலையக பக்கம் கூடுதலாக அங்கே இருந்து எனக்கு உடுப்புகள் எடுக்கிறவங்க எல்லாருமே இப்படியான உடுப்பு தீபாவளி, பொங்கல், நவராத்திரி, சிவராத்திரி என்று சொல்லி எங்கட தமிழற்ற பண்டிகைகள் வரும்போது அப்படியான உடுப்புகளை வந்து அவையன்ற இடங்கள்ல அதை எடுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. இப்ப வந்து எல்லாம் மாடல் மாறிக்கொண்டு போக எல்லா மாடல் ட்ரெஸ்ஸுகள் அப்படி வந்ததுக்கு பிறகு இப்படியான உடுப்புகளை வந்து மருகி கொண்டு போகுது. நான் அப்ப அதைத்தான் எடுத்தேன். நான் என்னண்டா எங்களோட கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு உடுப்பு சும்மா தச்சு தச்சு சோசியல் மீடியா இதுல போட்டதுதான். ஆனா நிறைய ஓர்டர் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளவு ஓர்டர். அப்ப என்னால வந்து தனியா சமாளிக்கவே இல்லாது. அப்ப முதல் வந்து 2 பிள்ளைகளை வேலைக்கு போட்டேன். என்னட்டையே தச்சு பழகின பிள்ளைகளை 2 பேரை வேலைக்கு போட்டு அவைக்கு மாத சம்பளம் கொடுத்து தச்சு அனுப்பி கொண்டிருந்தேன் நான். பிறகு அது 2 பேர் 4 பேராக்கி செய்து கொண்டிருந்தது. அப்படியே வெளிநாட்டு ஓர்டர்களும் கூடுதலாக வர தொடங்கிட்டு அப்ப எனக்கு இன்னும் நிறைய ஓர்டர் இருந்தபடியா இப்ப வந்து 10 பிள்ளைகள் வந்து என்னட்ட பழகின பிள்ளைகளுக்கு நான் வந்து வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன். 10 பேர் வந்து எனக்கு தச்சு தந்து கொண்டு இருக்கிறோம். வெளிநாடுகளுக்கும் வெளி மாவட்டம் சில இலங்கை ஃபுல்லா வெளிநாடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இதுவுமே வந்து ஒரு விதமான ஒரு வெற்றி தான். வந்து எங்களுடைய அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த ஒரு கிணத்திற்குள்ளே வந்து நீச்சல் அடித்துக் கொண்டிருக்காமல் வந்து வெளியிடத்திற்கு சென்றால் தான் வந்து இன்னும் எங்களை நாங்கள் வந்து இன்னும் மெருகூற்றிக் கொள்ளலாம். பல பேருக்கு இது ஒரு தொழில் வாய்ப்பாக கூட அமைந்து கொள்ளும். நீங்கள் சொன்னது போல வந்து இதுவரை காலத்திலும் வந்து ஒரு 10 பிள்ளைகள் இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் அந்த 10, 50, 100 இருந்தால் வந்து அவர்களுக்கும் இது ஒரு தொழிலாக இருக்கும். அந்த இடத்திலே வந்து தைத்து கொடுக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு தொழிலாக இருக்கும், உங்களுக்கும் அது ஒரு தொழிலாக இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த ஒரு உங்களுடைய இந்த ஒரு துறை சார்ந்த இந்த ஒரு பயணத்தை இன்னும் இரட்டிப்பாக பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீர்கள் ஆரம்பத்திலே வந்து தொண்டைமனாறு பிரதேசத்தில் தான் வந்து நாங்கள் இருக்கின்றோம் என்றும். குறிப்பாக ஒரு யாழ் நகரை தாண்டி ஒரு நிறைய கிலோமீட்டர் தாண்டி இருக்கின்ற ஒரு இடம் தான் வந்து தொண்டைமனாறு பிரதேசம். அது கட்டாயம் வந்து ஒரு கிராமம் சார்ந்த ஒரு இடமாகத்தான் இருக்கின்றது. அந்த இடத்திலே வந்து இவ்வளவு பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது வந்து இன்னும் ஏராளமான பிள்ளைகள் வந்து தங்களுடைய திறமைகளை வைத்துக்கொண்டு எவ்வாறு வெளிக்கொண்டு வருவதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். இவ்வாறு திறமைகளை வைத்து இந்த சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? நான் கூறுற அறிவுரை என்னென்னா, இப்போ நான் வந்து 21 வருஷமா இந்த ஃபீல்டில் இருந்து கொண்டு இவ்வளவு காலமும் வந்து நான் அதை வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லி இப்போ நினைக்கிறேன். இப்போ 2 வருஷம் தான் நான் இதையே நான் இன்னொரு 10 வருஷத்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு நான் ஒரு பெரிய ஒரு காமெண்ட்ஸ் போட்டு ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவு இதில் இருந்திருப்பேன். அதால் காலம் வந்து காலத்தை வீணாக்காதீங்க. உண்மைக்கு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் படிப்பு வந்து படிச்சு வேலை செய்யறவே பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு விதத்துல படிப்புக்கு வந்து இடையில நிறுத்தப்பட்டு அப்படி இருந்தா கண்டிப்பா இப்படியான ஒரு சுயதொழில் கண்டிப்பா உங்களை உயர்த்தி விடும். இப்ப என்னது ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யறவே கூட ஒரு 4ஆம் தான் இவ்வளவு தான் சம்பளம், அதுக்குள்ள எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். இது வந்து சுயதொழிலுக்கு வந்து அளவில்லாத உழைப்பு, பல லட்சம் ரூபா பெறுமதி, பல லட்சம் காசை வந்து நாங்கள் ஒரு மாசத்துல உழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து ஃபேஷன் இப்ப மக்கள் எதை விரும்பிகினோம் அந்த வழியில நாங்கள் எதுக்குள்ள போறோமோ என்று சொல்லி நீங்கள் அதை கண்டிப்பா அப்படி ஒரு துறைக்குள்ள இறங்கி வீணா காலத்தை கழிக்காமல்
பயனுள்ள வகையில அதை நீங்க கொண்டு போவீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கட்டாயம் எல்லாருக்கும் சுயதொழில். இந்த காலத்துல வந்து பொருளாதாரம் வந்து இப்போ ஒரு ஆள் வீட்டுல வந்து இருந்து உழைச்சு கண்டிப்பா காலத்தை வாழ்க்கையை கொண்டு போக இயலாத சூழ்நிலை. அதால உங்களோட வீட்டுல அம்மாக்கோ அப்பாக்கோ உங்களோட கணவருக்கோ ஒரு சப்போர்ட்டா இருக்கும். கண்டிப்பா சுயதொழில்ல நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கணவர் வெளிநாட்டுல தான், எனக்கு உழைக்கணுமென்ற இதில் எல்லாமே அவர் செய்கிறார். ஆனா எனக்கு இந்த சுயதொழில் நிறைய ஒரு விருப்பம். அதனால எல்லாமே எங்களும் இந்த தேவையில நாங்கள் செய்யலாம், அவைக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஆனா நான் எதிர்பார்த்ததை விட நிறைய வருமானத்தை வந்து இதுல ஈட்டலாம். கண்டிப்பா சும்மா இருக்காதேங்கோ. ஏதோ உங்களுக்கு எதுல ஈடுபாடு இருக்கோ அந்த சுயதொழில்ல காலை வச்சு நீங்க முன்னேறணும்னு சொல்லி ஒரே நோக்கில வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இதை போல ஒரு தொழில் இல்லை. பெண்களுக்கு வந்து ஒரு வீட்டிலேயே இருந்து கொண்டு உங்களோட பிள்ளைகள் உங்களோட ஃபேமிலியை பார்த்து உங்களோட வேலையில பார்த்துட்டு ஒரு பார்ட் டைமா செய்யக்கூடிய வேலை தான் இது. இதுல நீங்கள் காலெடுத்து வச்சீங்களா கண்டிப்பா வெற்றியை காணுவீங்கள்ன்றதுதான் என்ற கருத்து. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் வந்து. கட்டாயம் நானும் அந்த ஒரு விடயத்தை தான் ஞாபகப்படுத்தி இருந்தேன். திறமைகள் இருப்பவர்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்தில் வந்து சென்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்களும் ஒரு சொந்த காலில் நின்று கொள்ளுங்கள். குறிப்பாக இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே வந்து கூறியிருந்தீர்கள். அதற்கு முன்னராக மீண்டும் மீண்டும் நான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுக்கும் உங்களுடைய மாணவிகளுக்கும் சோழன் உலக சாதனை வரலாற்று புத்தகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பெண்களுக்கும் குறிப்பாக அவர்களை வந்து வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய உங்களுக்குமே வந்து வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக இந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும். அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கு நாங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்லது நேயர்களே, உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.